எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்கூல் குழந்தைகளை வச்சுருக்கிற அம்மாக்கள் எல்லாமே வந்து ஒட்டகை மாறிங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? காலையில் மொத்தமாக வேலை செஞ்சுக்கிறதுங்க, ஈவினிங் டைமில் மொத்த எனர்ஜியும் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுங்க. இப்படி தாங்க கதை ஓடுது. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப வரைக்கும் நிற்க கூட நேரம் இருக்காது. ஆனால் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்சல் போட வேண்டியது இருந்தது. அந்த பார்சல்லாம் போட்டுட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா எப்போ பழுக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த வாழைத்தாறு ஒரு வழியாக பழுத்துருச்சுங்க. 2 சீப்பு மரத்துலேயே பழுத்துருச்சு. சரி, இன்றைக்கி வெட்டா முட்டா குருவியும் கிளியும் வந்து சாப்பிட்டு போடுன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தாரை வந்து வெட்டிட்டு வந்துட்டேனுங்க. தோட்டத்தில் நாம் உப்பு உரம்னு சொல்லி பார்த்து பக்குவம் பண்ணுறது என்னமோ வந்து பார்த்திங்கன்னா தார் பெருசாக போடுறதே இல்லைங்க. இது வந்து எந்த பக்குவம் போடுறது இல்லைங்க. வாஷிங் மிஷின் தண்ணி போடுறத தவிர இதுக்கு எந்த ஒரு பக்குவம் பண்ணுறது இல்லை. ஆனால் தார் பார்த்திங்கன்னா என்னோடைய உயரத்தில் பாதி உயரத்துக்கு தார் போட்டிருந்ததுங்க. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்ததுங்க. காற்றுல பாதி திரண்ட உடனேயுமே இந்த மரம் ஜாஞ்சு தான் இருந்ததுங்க. ஆனால் சாஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து இந்த தாரை கடைசி வரைக்கும் அது பழுக்க வச்சிருச்சுங்க. ஆலமரமும் ஒரு அம்மா மாதிரி தானுங்க. நமக்கு உயிரை கொடுத்தாவது கடைசி வரைக்கும் பிள்ளைகளை வளர்த்தி விடுற மாதிரி அதுவும் வந்து இந்த பழகத்தை வந்து வளர்த்தி விட்டுருச்சுங்க. சரி, செஞ்ச வரைக்கும் போது இனி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வழிவாக்கலான்னு சொல்லி போட்டு தானுங்க தேங்காய் மட்டை வாங்க வந்தேன். தேங்காயெல்லாம் வந்து காஞ்சி போச்சுங்க. இனி இந்த வாரம் ஊருக்கு போனால் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேனுங்க. தேங்காய் சட்னிங்க எப்பவும் கொஞ்சம் இலசா தேங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குமுங்க. பட் ஆனால் என்ன பண்ணுறதுங்க, இருக்கிறத வச்சு இன்றைக்கி சமாளிச்சாச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து தோசை மாவு வாட்டி வச்சுருந்தோமுங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இட்லி சுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமுங்க. என்னடா தோசை மாவுங்கிறா இட்லி சுடுறான்னு பார்க்குறீங்களா? நாங்கள் தோசைக்கு தனியாக இட்லிக்கு தனியான்னு இது வரைக்கும் மாவு அரைச்சது இல்லைங்க. ஆட்டினா நாள் இட்லி சுடுவோங்க, அப்புறம் 2 நாளைக்கு தோசை சுடுவோங்க. இப்படித்தானுங்க நாங்கள் வந்து எப்பவுமே வந்து செய்வோம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள்.